எப்படி தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ அதே போல மேற்கு வங்கத்திலையும் இன்னைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இருக்கு. ஒரு 152 தொகுதிக்கு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே வன்முறைக்கு கொஞ்சமும் குறைவு இருக்காது. அதுவும் மம்தா பானர்ஜி ஆட்சி, பல இடங்கள்ல வன்முறை. ஆனால் சென்ற முறை நடந்த அளவுக்கு வன்முறை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட பாஜகவுடைய எம்எல்ஏ கார்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது ராட்சசி, கருணாநிதி சொல்கிற மாதிரி நம்ம கருத்து இல்லை. நம்ம எப்போதுமே இந்த திராவிட சித்தாந்தத்தில் நடக்கிறத வச்சு தான் நம்மளே அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்குது. ராட்சசி, தாரகை, பூதகி, சூர்பனகை எல்லாத்தோட மொத்த உருவமாக தான் ஒரு அசுரகுலத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாம் இந்த அம்மாவை பார்க்க வேண்டியதாக. மம்தா பானர்ஜி பெண்ணை இழிவுபடுத்தி விட்டாய். திமுகவோட எவனாவது பண்ண முடியுமாடா? இந்த உலகத்திலேயே கேடு கட்ட வக்கர புத்தி நிறைந்த ஒரு கூட்டம் உண்டுன்னா ஒரு அல்பமான பயலுக, ஒரு காமத்தில் ஊறி திளைப்பவர்கள். நீ என்ன ஆதரிக்கிற வரைக்கும் தான் நீ ஆளு. இன்னும் ஆனா இப்ப இன்னும் மம்தாவை விமர்சித்தாலும் அமைதியா இருப்பானுங்க. பெண்மையை கழிவுபடுத்தலாம். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அதாவது அவரே சொல்லியிருக்காரு என்னன்னா, அவங்க பொலிட்டிக்கல் போலரைஸ் பண்ணிட்டாங்க, அதீதமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுங்கிறதுனால அங்க பாஜக வளர்ந்துருச்சு. அதே எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டானா பய எப்ப இந்த அறிவு மும்பிட்டு அறிவு அவனுக்கு. அதனாலதான் அவங்க 2 பேருக்கு இல்ல சண்டையில நாங்க வரவே இல்லை, அதனாலதான் நான் பிரச்சாரமே பண்ணலன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. இம்புட்டு அறிவு அவனுக்கு. எப்படி இந்த பயலுக்கு திமுக ஆனா மம்தாவை நம்ம விமர்சிச்சோம்னா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்கல்ல, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கள்ள உறவு இருக்குன்னு. இதை பத்தி அவனுக்கு வாயா தர நாமளும் வாடா விவாதிக்க வாடா வாடான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் வரமாட்டானுங்க. அதனால நம்ம மம்தாவை திட்டினா ரசிப்பானுங்க. இப்ப அதனால ஒரு எப்படி இங்க ஸ்டாலினோ பேர்லயே ஸ்டாலின் கொடுங்கோலன். அந்த அம்மா ஏற்கனவே சபாநாயகர் மேலேயே அந்த ஃபைலை தூக்கி விட்டெறிஞ்சு பார்லிமெண்ட்லயே ரகலை பண்ணவங்க. அதனால ஒரு முரட்டத்தனமா நடந்துக்கிறதையே அவங்க ஒரு வாழ்வியல் முறையா வச்சிருக்காங்க. அதனாலதான் சிஆர்பிஎஃப் விட்டு அங்க பதம் பார்க்கறதுக்கு சொல்லி, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ இப்ப கைமேல் பலன். சிஆர்பிஎஃப் வரான், லத்தியால 4 இழுப்பு இழுக்கிறான். நாளைக்கு கார்த்தாலதான் தெரியும், லத்தியால அடி வாங்கிறதான் தெரியும். காலெல்லாம் தண்ணி போய் கருப்பு கருப்பா இருக்கும் பாருங்க. நாளைக்கு குத்துக்கால் இட்டு அவனால ஆகி கூட போக முடியாது அவனால. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அங்க. அந்த மாதிரி நடக்குது. அதுக்கு சற்றும் குறைவு இல்லாம தமிழ்நாட்டில் பானம் பூந்து விளையாடுது. பல இடங்கள்ல, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல செந்தில் பாலாஜி டாமினேட் பண்ண பாக்குறாரு. 9K அந்த தங்க கொலுசெல்லாம் கொடுக்குறாங்க. வித்தியாசமா இருக்குது. அந்த ஹால்மார்க் இதுலயே இவங்களுக்கு 9K ஒன்று கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா 90% கலப்படம் இருக்கு, 10% இவங்க விளம்பரத்தினால உண்டப்பட்டு அந்த செய்யறாங்க. எல்லா இடங்கள்லையுமே கள்ள ஓட்டு போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. காலையில் ஆழ்வார்பேட்டையில் அன்பு சகோதரி தமிழிசை அவங்க அந்த பூத்தில் கள்ள ஓட்டு போட முனைஞ்சு அங்கே தள்ளுமுள்ளெல்லாம் ஆனதை பாலிமர் சேனல் மட்டும் ஒரு 1.5 நிமிஷம் காமிச்சான். அதுக்கப்புறம் எந்த சேனலும் காமிக்கல. திமுக எல்லா பயிர்களையும் கூப்பிட்டு மிரட்டிட்டான்னு நினைக்கிறேன். காமிச்ச நாளைக்கு ஆட்சி வந்தேன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 1.5 நிமிஷம் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டு நானும் போய் பார்த்து இது பண்ணேன். அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். தமிழிசை வராங்க, ஒரு எறும்பாடு மாதிரி 2 பயில்கள் நிற்கிறானுங்க. மொத்தம் அந்த அம்மா கையை காமிச்சு சிங்குலர்ல அட்ரஸ் பண்றான். கட்சிக்காரங்க போய் அவன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. யார்? பாஜக கட்சிக்காரங்க சண்டைக்கு போறாங்க. வேட்பாளரும் இருக்காங்க. அப்பவும் சிங்குலர்ல அட்ரஸ் பண்றான். அவன் யாருன்னு அந்த மாவட்ட தலைவர் கிரி கேட்கிறாரு. இந்த வீடியோ எடுத்து கிரிக்கும் அனுப்புறேன். முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ண உடனே அவருக்கும் அனுப்புறேன். இன்னும் யாரு நாம எங்க கேட்பானே? அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தா அவனே கதறி அடிச்சுட்டு சொல்ல போறான். சில இடங்கள்ல நாம டிஃபென்சிவாவே இருக்கக்கூடாது. வன்முறையை தூண்டுறேன் அப்படின்னு யாராவது நினைச்சா அது வன்முறையை தூண்டல. என்ன ஒருத்தன் கேவலமா நடத்தும் போது திமுக எப்படி செயல்படுவார்களோ அப்படி அந்த நேரத்தில் திமுக நம்ம ஒரு 20% செயல்பட வேண்டாமா? நம்மளுக்கு சுயமரியாதை, திமுக காரனுக்கு சுயமரியாதை இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குல்ல. அவனெல்லாம் அங்கேயே நல்லா கவனிச்சிருந்தா
செமுத்தியா கவனிச்சிருந்தா அந்த மாதிரிலாம் ரகலை பண்ண மாட்டான். அந்த திமுக வேட்பாளர் வீட்டில் தான், அவருடைய உதவியாளர் வீட்டில் தான் கோடி கோடியா பணம் பிடிபட்டிருக்கு. அவங்க செஞ்ச சாதனையை மம்தா பானர்ஜியும் நம்பல, ஸ்டாலினும் நம்பல. மக்களுக்கு நாங்கள் வந்து அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு மம்தா பானர்ஜியும் புருடா விடுறாங்க, ஸ்டாலினும் புருடா விடுறாரு. மம்தா பானர்ஜிக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு, ஸ்டாலினுக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு. சில ஓட்டுக்கு 2000 ரூபாய் செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஓட்டுக்கு 2000 ரூபாய்க்கு பேசாம இன்னொன்னு பண்ணிடலாம். தமிழ்நாட்டிலேயே இப்போ ஜோஹோ கார்பரேஷன் உட்பட ஜோஹோ, டிவிஎஸ், அசோக் லேலண்ட், தினத்தந்தி குழுமம், அப்புறம் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ், அப்புறம் காவேரி, திருச்சியில் காவேரி, தஞ்சாவூரில் வந்து டான்டெக்ஸ், கும்பகோணத்தில் ஏஆர்ஆர் சிவல், இந்த மாதிரி ஊருக்கு ஊர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த ஊருக்கு ஏலத்தில் தேவனி தொகையாக மினிமம் அமௌண்ட்டு இந்த வேட்பாளருக்கு 5 கோடி ரூபாய். இந்த 5 கோடி ரூபாயை அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏலத்தில் வச்சிடலாம். ஏன்னா இனி ஒரு சாதாரண மனிதன் தேர்தலை போட்டியிட முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு அப்பாவு பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்த போது அவரால் ராதாபுரத்தில் சுயேட்சையா நிற்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சுயேட்சை அதிக செலவு இல்லாமல் ஜெயிச்ச தேர்தல் அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். டிடிவி நின்று ஜெயிச்சாரு, அது வேற விஷயம். ஆனா ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற மனிதன் தேர்தல் நின்று ஜெயிக்க முடியுமா? மேற்கு வங்கத்திலேயும் முடியாது, தமிழ்நாட்டிலையும் முடியாது. ஏன்னா மேற்கு வங்கத்துல வெளிநாட்டுக்காரனை வச்சு பாரத நாட்டின் குடிமக்களை தாக்குறாங்க, வங்கதேசிய ஊடுருவல்காரர்களை வச்சு அங்க அடிக்கிறாங்க. இங்க திமுக தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற மூட்டை மூட்டையா கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணத்தை வச்சு மக்களை விலை கொடுத்து வாங்கலாம். மக்கள் அன்னைக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 ரூபாய் கிடைக்குமா? திருச்செந்தூர்ல தென் திருப்பறையில இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சொன்னது, அவன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அந்த 1000 ரூபாய் முதல் நாள் வாங்கினவன் வரும்போது அவனுக்கு ஒரு குவார்டர் பாட்டிலையும் கொடுப்பான். நேற்று நாள்ல குடித்த, இல்ல இன்னைக்கு வச்சுக்க மாப்ள அப்படின்னு கொடுப்பான். இந்த இன்னொரு 500 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கம்மா. இதே அடுத்த நாள் போய் கேட்கறான்னு வச்சுங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே அவனை கெட்ட வார்த்தையில ஏசி அனுப்புவான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்கறதுக்கு இந்த பணம் ஒரு முறை. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ யாரோ நான் யாரோ, 5 வருஷத்துக்கு என்னுடைய டர்ன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் மேற்கு வங்கமும் தமிழகம் ஒரு காட்டாட்சி தலைவிரித்து ஆடுகிறது. ஜனநாயக ரீதியில் இந்த 2 காட்டாட்சிகளும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று நீதி தேவதையும் நாம் கடவுளையும் நம்புகிறோம். பாரத மாதா நம்மை கைவிட மாட்டாள்.